இப்போ அதே போல் நிறைய பேருக்கு வீட்டில் வந்து திருமணம் தடை தாமதம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பையன் வந்து தங்குற இடத்த வந்து மாற்றி வைங்க, கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் அப்படின்றது. அதாவது அவங்க பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட 5, 6 வருஷமாக ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு இருக்கும். இந்த ரூமோட அமைப்பை மாற்றி வைக்கிறதன் மூலயமா அவங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது எந்த வகையில் சாத்தியம்? அதாவது 2 விஷயம் இருக்குமா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 12ஆம் இடம் மறைவிடம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில், வெளிநாடுன்னு சொல்லுவோம், வெளியூர்னு சொல்லுவோம். இப்போ 7ஆம் இடத்துக்குரியவன் ஏஎல்பி லக்ன அதிபதி, 7ஆம் இடத்துக்குரியவன் 12ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். 7ஆம் இடத்துக்குரியவன் யாரு? செவ்வாய் பகவான். ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னம், 7ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னாவே, அப்போ அந்த பெண் வந்து எங்க இருக்காங்க? வெளியூர்ல இருக்காங்க, மறைமுகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பெண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம லோக்கலா தேடினா கிடைக்காது. அப்போ நம்ம எங்க போய் தேடணும்? வெளியூர்ல போய் தேடணும். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய நிகழ்வும், ஒருத்தருடைய வேலை எங்க இருக்கு. சில பேருக்கு வெளியூர்ல தான் வேலையே கிடைக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? வெளியூர்ல வேலை இருக்கு, நீங்க போய் வெளியூர்ல தேடுங்கன்னு சொல்லுவோம். லோக்கல்ல என்னதான் முக்கியம் உணர்னா கூட வேலை அங்க இல்லவே இல்லை. அங்க இல்லாத போது அங்க தேடினீங்கன்னா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ வெளியூர்ல தான் உங்களுக்கு வேலை இருக்கு, அப்போ வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அப்போ வெளியூர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் இவருக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும். இப்போ மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்க ஒருத்தருக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ வேலை எங்கே இருக்கும்? வெளியூரில் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ நம்ம இங்கேயே தேடணும்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வும் அவர்கள் இருக்கக்கூடிய திசைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருந்தாதான் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைன்னு ஜாதகம் சொல்லிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக சொல்லுவோம். சரி, இப்போது உடல் சார்ந்த நோய்கள், அதே போல் கடன் பிரச்சனை, இது எல்லாமே சரிவர போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் பொழுது நம்ம ஓமங்கள்னு நிறைய செய்கிறோம் இல்லையா? ஜாதக ரீதியாக நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து கஷ்டங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு ஓமம் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அது எந்த வகையில் அந்த ஓமங்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்? அதாவது தீராத கடனாகவே இருக்குது, உடலில் ஒரு தீராத பிரச்சனையாகவே இருக்குது, இது எல்லாத்துக்கும் அந்த ஓமம் எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்கும்?